இல்லையே, எதுவும் போலியே. இல்ல சார், இங்க சுத்தி இருக்கு, எங்க வீட்ல மட்டும் இல்ல. அப்போ கரண்ட் பில்ல சரியா கட்டியிருக்க மாட்டீங்க. சார், கரண்ட் பில் எல்லாம் கட்டியாச்சு சார். இங்க போர்டுல ஒயர்லாம் கட் ஆயிருக்கு சார். அது எப்படி சார் தானா கட் ஆகும்? சார் அது தெரியல சார், கொஞ்சம் உடனே வந்து பார்க்க முடியுமா சார்? வீட்ல கொஞ்சம் வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கு சார். கரண்ட் இல்லாம ரொம்ப சிரமமா இருக்கு சார். இந்த நேரத்துல எப்படி சார் வர முடியும்? டேய் என்ன வேண்டா? டேய் வரமாட்டேன்றாரா? இதத்தான் நானும் சொன்னேன். டேய் அமைதியாடுற. சார் ஒரு நிமிஷம் பேசு. சார் கரண்ட் பில்லாம் கரெக்டா கட்டியாச்சு சார். வேணா பில்ல கூட காட்டுறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு உடனே வாங்க சார். எப்பா உடனே எல்லாம் வர முடியாதுப்பா, நைட் டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு வேற சண்டே, திங்கக்கிழமை தான் வந்து பாப்பாங்க. ஓகேவா? சார் 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 ஓ. சே வச்சுட்டான். என்னாச்சு? ஏண்டா நடுராத்திரில வந்து பாக்குறதுக்கு அவனும் சொந்தக்காரனா? இன்னைக்கு கரண்ட் வர போறது இல்ல, எப்படி தூங்க போறோமோ. ஏண்டா தூங்குறதா இப்ப முக்கியம்? பகல்ல கூட தூங்கிக்கலாம். நீ வீட்டுல சும்மா தானே இருக்க? நீங்க மட்டும் என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க? பாண்டி சும்மா இருயா. நம்ம தேனுக்கு எப்படி வேலை நடக்கும்? அதுக்கு ஒரு வழியை சொல்றதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல எங்க இருந்து வேலை நடக்கும்? அவ்வளவுதான், முடிஞ்சது. சொன்ன டைம்க்கு நம்மளால கொடுக்க முடியாது. எங்களை டீக்ரேட் மட்டும் பண்ணாதீங்க. இன்னும் டைம் இருக்குல்ல, எங்களால முடியும். டேய் மனோ, நான் நேரா இபி ஆபீஸ் போயிட்டு கையோட ஆளை கூட்டு வந்துடுறேன். இந்த சரிடா வந்துடுறேம்மா. ஏமா போன் டார்ச் வெளிச்சத்திலேயே எம்பிட்டு நேரம் தைக்க முடியும்? சார்ஜ் இறங்கிறாதா? வேற வழி இல்ல மாமா, டைம் வேற போயிட்டே இருக்கு.